என்ன சொல்லுங்க கல்யாணம் முடிச்சு புள்ளியல் விழுந்தோடனே நாங்கள் எங்களை புள்ளியலுக்கு ஆட் பண்ணிக்கிறோம், எங்களை கவனிக்கிறதே இல்லை. சில இங்கே வடிவாக குழைச்சிடும். இப்போ பைத்தம்பணியாரத்துக்கு 1 கப் அரிசி மாவும் 2 கப் பைத்தம்பாவும் அதோட பொறுமையாக சேர்மையும் பொறுத்த எல்லாரும் பொம்பளையெல்லாம் அப்புறம் திட்டம்னு சொன்னிச்சுன்னா பொறுமையாக இருந்தால் தான் இதையும் சாதிக்கலாம். ஆம்பளியல்ன்றா சில விஷயங்கள் அப்படி இப்படி தான் இருப்பினா ஆனால் பொறுமையோட போனியன்று சொன்னால் அம்மானா அவங்கள பற்றி சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க தாய்தப்பனுக்கு மீறி நான் அன்பை தெரியும் நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக்க கொடுத்தலாம் அவள் அங்கு ஏன்னா என்னட்ட சமையல் செய்கிற திறமை இருக்குது. அப்போ அதை வச்சு நான் முன்னேறலாம்ன்ற ஒரு யோசிச்சுப்பேன். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சு இருக்கும், அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த திறமையை எங்கிட்ட ஒரு ஒரு விஷயம் ஒரு தையலாக இருக்கட்டும், ஒரு தைச்சு உடம்பை பற்றி கதைச்ச உடனே கடை அப்செட் ஆகுது அவனை கவலை. இப்போ என்னை பொறுத்தவரை 25 வயசுண்டேக்கல இன்றைக்கு ஒரு 16 வருஷம் என்ற கனவு தொப்பையே குறிக்கணும் சும்மா விஷயம் இல்லை. நான் மடிச்சு வைப்பேன் போட்டு பார்ப்பேன் வைக்க வேண்டிய வயிற்று பக்கம் இருக்கும், அப்படியே மடிச்சுட்டு வைப்பேன் கொஞ்சம் குறைஞ்சா போடலாமன்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டேன்னா எங்களோட வீட்டில் தான். நேற்று நான் ஒரு வீடியோ பதிவு செய்திருப்பேன், ஒரு குக்கிங் வீடியோ, ஒரு முறுக்கொண்டு சொல்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, எனக்கு ஆதரவு தந்துருக்கு. மற்றது ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, சர்மி கடலை மாவுலையும் செய்யலாம் முறுக்கொண்டு சொல்லி. நான் இப்போ இதில் தான் பழமையில் சொல்கிறேன். நான் அடுத்த முறை கடலை மாவுலையே கோதுமை போடுறதுக்கு பதிலாக கடலை மாவு செய்தால் வித்தியாசமான டேஸ்ட்டே இருக்குமே. கடலை மாவு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கொடுத்துல இப்போ நாங்கள் ஓடருக்கு அவங்க கேட்குறது தஞ்சை. மற்றது கடலை மான்றது கடலை எல்லாம் இங்கே விலை கூட, கடலை பருப்பெல்லாம் விலை கூட. அப்போ கூடுதலாக அவங்க சொல்கிறதுக்கு விட அமௌண்ட்டு கூடவே இருக்கும். இப்போ அவங்க சில கடலை மாவில் செய்தாங்க சர்மி என்று சொல்லிட்டோன்னா நான் கடலை மாவிலையும் செய்வேன். அவங்களுக்கு காசு அது பிரச்சனை இல்லை, கடலை மாவில் செய்யுங்கன்னு சொன்னாலும் அது எனக்கு செய்து தர்றதுக்கு அவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு நானும் ரெடியாக தான் இருக்கிறேன். அப்போ அவங்க கேட்டாங்க இப்படி இங்கே யாழ்ப்பாணத்து முறைப்படி செய்கிற முறுக்கு உரைப்பு முறுக்காக செய்தாங்கன்னு. அதை தான் நானும் செய்தேன்னா அது உங்களோட வீடியோவில் நானும் சில நேரங்கள் அந்த கடலை மாவில் செய்கிறதுகளும் பார்த்துருக்கிறேன். இப்போ ஒரு சில இடங்கள்ல செய்வாங்க, செய்ய நானும் பார்த்துக்கேன். அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட். கடலை என்று சொன்னால் அது ஒரு சுவையை கூட கொடுக்கும். உண்மையில் அது என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ எல்லாருமே அதை விரும்பினாக்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். என்னென்னு சொன்னால் கடலை பருப்புன்றது கொஞ்சம் கோதமாவு விலை குறைவு, கடலை பருப்பு கொஞ்சம் விலை கூட. அப்போ ரேட்டுகள் வித்தியாசமாக வரும். அப்போ சரி நான் அதை ஒரு வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாமே, நான் கடலை மாவில் எப்படி முறுக்கு சுடுறதுன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆர்டர் தருவாங்க. எங்கள் என்ன மேலே கமெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. இப்போ வித்தியாசமாக அப்படியும் செய்யுங்க சார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையில் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ நீங்கள் சொன்னதை அதில் என்ன வித்தியாசம், மாவை கட் பண்ணி அதுக்கு பதிலாக கோதுமை மாவு போட போகிறோம். அப்போ அப்படித்தானே செய்ய போகிறோம். அதே மாதிரி நான் சொன்னேன் 2 3 4 5 ஒரு ஐட்டம் செய்து தர சொன்னாங்க. அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் வெள்ளிக்கிழமை கொடுக்கணும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று செய்கிறது இல்லை. இப்போ எனக்கு டைமை பார்த்து தான் நான் ஒன்றா செய்து கொண்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி மார்னிங்கு ஸ்கூலுக்கு நான் தான் கொண்டு விட்டேன். நான் வேறு முடிய ஒலிம்பி பூக்காண்டுகளுக்கு தண்ணி ஊற்றி கொண்டு விட்டுட்டு இப்போ கடைக்கு வலிக்கிட்டுட்டா நான் சொன்னேன் ஒரு வீடியோ நான் தொடங்குறேன், நீங்கள் கொஞ்சம் கட்டத்தை எடுத்துகிட்டு போங்க, பின்னிடம் தான் நான் அந்த இதுகள் சுட போகிறேன்ட்டு. அப்போ இப்போ இவர் தான் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறார். மற்றது முந்த நாள் ஒரு மொபைல் பண்ணியிருந்தானுங்க. அவன்றது நான் இதை கொஞ்சம் உடம்பு வண்டியாக இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் கேட்க ஏதோ லோலி லெமன் லோலி பப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்க. நானும் டிக்டாக்ல அது அப்படி நானும் டிக்டாக்லாம் பார்த்துருக்குறேன். அந்த கூடுதலாக அதில் யூஸ் பண்ணி குறைஞ்சிருக்கிறாங்கன்னு நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் நானும் அவங்களோட கோல் பண்ணிக்கிறதுக்கு சில நேரங்களில் அது கேட்ட ரிப்ளை சரியானது இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்று எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க இப்படி பாவிச்சா. ஆனால் கொஞ்சம் ரேட்டுகள் கூடவே இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாடு அது மலேசியாவிலேருந்து வாங்குதான், அப்போ ரேட்டுகளும் கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் தஜி தவறி உங்களுக்கு தெரிஞ்சாக்க யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். உண்மையில் அது வாங்கி யூஸ் பண்ணினா அது வேலை செய்யுமா இல்லையன்றதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி. அது ஏதோ அது ஏதோ தண்ணிக்குள்ள போட்டுட்டு குடிக்க படம் வீடியோ இருக்கு. ஓ அது என்னோட கிடக்குது. சில பேர் அறியாமல் இருந்தால் அதை நினைச்சு விடுற மாதிரி நினைச்சு விடுறேன். நீங்கள் அது உண்மையில் அது
சரியான முறையில் பாவிக்கிறதால நன்மையா இல்லாட்டி தீமையா அவைய சொல்லினா எந்த பக்க விளைவும் இல்லை. இப்போ கூடுதலாக பெண்களுக்கு மாதவிடாயா இருக்கட்டும் இல்லாட்டி கர்ப்பப்பை சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்குமாமட்டு. அதே மாதிரி வெயிட்டுகள் கூட போட்டாக்களுக்கு குறையுமான்னு நிறைய சொல்கிறாங்க. மற்றது இது அந்த உதால விற்கணும் இல்லை என்று சொல்லி அப்ளிகேஷன் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன இப்போ எல்லாத்தையும் வாங்கி பாவிக்கிறது பயன்தானே, உடம்புக்கு இதெல்லாம் கெடுதல் வயது. டயட் இருந்து நார்மல் எக்ஸசைஸ் இது குறைக்கலாம் இல்லையான்னு நான் சொல்லி நான் காலம் என்ன சொல்லி தந்தேன் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ் காலுக்கு கையுக்கு செய்ய காலை தூக்கி எல்லாம் செய்ய சொல்லி ஏதோ ஒரு வீடியோட்ட அனுப்பி விட்டேன் நீங்கள் அப்போ போட்டிருந்தேனுங்க. ஆனால் நான் உண்மையில செய்யறதுக்கும் எனக்கு டைமும் வேணும். மற்ற ஏலாது இந்த உடம்புக்கு என்னென்னு செய்கிறது. நான் ஒரு மாதம் உண்மையில டயட்டுக்கு இதுக்குன்னு சொல்லி நார்மலாக கண்ட்ரோல் இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் செய்து கொண்டு வந்தேன்னா செய்து கொண்டு வந்தேன். என்னன்னு சொல்லி சொன்னதுன்னா நார்மலாக இப்போ சொல்லுங்க இந்த ஃபுட் அந்த என்ன சொல்லுங்க முதல்ல வெயிட் குறைக்கல இந்த அந்த என்ன சொல்ல பொருங்க வாரம் வாயிலையும் வராதா நீங்கள் அடுத்த நீங்கள் குழப்பாதீங்க. அந்த நோமலாக இப்போ எங்களுக்கு இந்த ஃபேட்டுகள் டக்குன குறையாதான். முதல்ல இந்த நோமலாக ஒரு இந்த எங்களுக்கு ஃபேட்டுகள்னு சொன்னால் முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேட் தான் குறையுமா, அதுக்கு பிறகு தான் வெயிட் லாஸ் ஆகுமா. அப்போ அதுக்கு நாங்கள் கடுமையாக எக்ஸசைஸும் மற்றது நோமலாக கொண்ட்ரோலாக சாப்பாடு இருந்தால் குறையும்னு சொல்லினா நாங்களும் அதை 3 மாதம் 100 நாள் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டேன். நான் 1 மாதம் செய்து போட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். நார்மலாக ஒரு 4-5 கிலோ குறைஞ்சி கொண்டு வந்தேன்னா நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்டா எனக்கு விடிய வேலைன்னா 4-5 மணி கிளம்பி கொண்டு எக்ஸசைஸ் செய்ய நானும் தங்கச்சியும் தான் சித்தப்பட மகளும் தான் போகிறது அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வரைக்கிறேன். சாப்பாடு இதுகளும் அப்படி இந்த கொண்ட்ரோலான சாப்பாடு இன்றைக்கில் சில சாப்பாடு பழங்காலாக இருக்கட்டுக்கும் சில இதுகள் இப்போ கோதுமாக்கு பதில் ஆட்டமாக எடுக்கணும் அப்படி இன்றைக்கில் அதுக்கு புரிம்பா வீட்டு செலவை விட எக்ஸ்ட்ரா ஒரு செலவு இருக்கும். அப்படியே இருக்கைக்குள்ள நானும் அதை பழகினா அவளும் கையை விட்டோம் கையோட. இப்போ என்ன சொல்லுங்க என்னோட ஒரு ஆள் கூட செயல்படையில நானும் மூக்கமாக அதில் செயல்படுவேன். அவன் வேலைகளுக்கு போன அப்புறம் அவன் கையை விட்டோன்னா நானும் அப்படியே விட்டுட்டேன். உண்மையில நிறைய பேர் டயட் இருந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஈஸியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணோம்னா அது பின்னுக்கு என்ன சொல்லுங்க ஒரு வருத்தங்களை கொணந்துருமென்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லி இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கிறீர்கள். நானும் நிறைய டிக்டாக் பார்த்துருக்கேன். அதால் ஒரு விற்கணும் இல்லை அதில் பாவிச்சு நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம்ன்ற ஒரு நப்பாசை எல்லாருக்குமே இருக்குது தானே உடம்பு குறையோன்னு நல்ல உடுப்பு போல ஒரு என்ன சொல்லுங்க எனக்கு ஒரு 25 வயசுக்கு பிறகு உடம்பு வைக்க வலிக்கிட்டது வச்சது ஓவராக வச்சுட்டுது. ஆனால் அதுக்கு பிறகு ஆசைப்பட்ட உடுப்பு எதுவுமே நடப்போடையில உண்மையில உடுப்புகள் இருந்தால் மடிச்சு வைப்பேன். சிறுக்கா போட்டு பார்ப்பேன் வைக்க வேண்டிய வயிற்று பக்கம் இருக்கும் அப்படியே மடிச்சுட்டு வைப்பேன். கொஞ்சம் குறைஞ்சா போடலாமன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் உடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறேன். நான் ஆசைக்கு நட போடலாம் கமிச்சு சொல்றேன். அது உங்களோட டேஸ்ட் வேறு எங்களோட டேஸ்ட் வேறுன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான உடுப்பு இருக்கும் அவங்களோட வயசுக்கு ஏற்றது. அப்போ சொல்லுவான் நாங்கள் வளர்ந்த அப்புறம் இந்த உடுப்பா ஃபேஷனே போயிடுமாம்மா நீங்கள் மடித்து வச்சுக்க சித்தியாக்களுக்கு கொண்ட கொடுக்க வச்சுருக்கேன். எனக்கும் அந்த உடுப்புல சிலதுகளில் விருப்பமாக இருக்குமே அந்த ஒரு விருப்பத்தோட அந்த உடுப்பை மடிச்சு வைப்பேன். விருப்பத்தோட உடுப்பை மடிச்சு வச்சிருக்கிறேன். ஆனால் விருப்பம் இல்லாமல் இருந்தவாக்கு உடம்பு விரும்பி பிடிச்சிருக்குது. அடிச்சு கிளைச்சாலும் போகாதான் உண்மையில நான் அந்த என்ன சொல்லுங்க குமர் பிள்ளையில உடுப்புகள் எல்லாம் போட்டால் அந்த ஒரு வடிவில்லாம மில்லி சேர்ந்தா தெரியும் தான் உங்களுக்கு முகம் ஒரு போரிப்பா இருக்காது. உடுப்புகள் போட்டா கொஞ்சம் மேலே அப்பேக்குல அந்த என்னது பொருங்க வர அந்த அது என்ன அவ்வளோ புதுசாக போடுவோம் சரியா உறவு நல்லா சத்தானதாக வாங்கி சாப்பிடுவோம். மற்றது பால் குடிக்கிறது அப்பப்போவுமே நல்லா கடலை சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் ஒரு உடம்புமே இல்லை. எப்போ குழந்தை பிறந்துச்சுதோ குழந்தை பிறந்த 2 வருஷத்துக்கு பிறகு நோம்பெல்லாம் கொஞ்சமாக வச்ச உடம்பு இப்போ நல்லா வச்சுட்டுது. அதனால் சரியான கவலை உண்மையில் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு விளங்கும். வேணா ஒரு சிலர் இப்போ எந்த வீடியோ பார்க்குறவையிலும் உடம்பாக இருக்கிறவைக்கு அந்த ஃபீல் விளங்கும். உடம்பாக இருந்தால் இவ்வளோத்தில் கஷ்டப்படுவோம். ஒரு உடுப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த நிறைய வேலைகளை தான் கொண்டு போய் மற்றவங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இடத்துல. ஐயோ அவங்க நல்ல மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்ல வடிவாவளிக்கிட்டாங்க எங்களால் அப்படி தான் இல்லாமல் கிடக்குது என்று சொல்லி. ஆனால் உண்மையில் எல்லாருமே சொல்லிடலாம் சரி நீ உடம்பு வச்ச அப்புறம் தான் வடிவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தொப்பையை குறையுண்டு. தொப்பையை குறைக்கணும் சும்மா விஷயம் இல்லை தானே அது குறையும்.
இப்படியே இருந்தா சைக்கிள் ஓடணும். எக்ஸசைஸ்ன்றது இப்ப பைக் ஓட சைக்கிளே ஓடுறது இல்லை. முந்தி நாங்க குமப்பிள்ளையில என்ன செய்வோம், சாப்பிட்டாலும் கல்ல சாப்பிட என்ன சாப்பிட்டாலும் எந்த நேரம் சைக்கிள் ஓட மற்ற வீட்டில் சும்மா இருக்கு அந்த நேரம் விளையாட அது ரெண்டு இருப்போம் என்ன ஓடி ஆடி பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது எங்கேயாவது போவோம். ஓரளவுக்கு வளர்ந்த அப்புறமும் வீட்டு வேலையெல்லாம் தந்துட்டாங்க. அப்போ ஓடிக்கொண்டு இருப்பான். இப்பவும் வேலை தான். ஆனால் பைக்கில் போய் வரும். சைக்கிள் உழக்கிறது அது கொஞ்சம் டச்சு விட்டு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது. சைக்கிள் உழக்கி கொண்டு அவங்க பிள்ளைகளை வேதி கொண்டு ஓடையே அது உண்மையில இந்த வெயிலுக்குள்ளார. ஆனால் நான் நினச்சேன் சைக்கிள் ஒரு மார்னிங்கு இல்லாட்டி ஒரு நைட்டு டைம் பார்த்து சைக்கிள் ஓடணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும். கொடிய சீக்கிரம் அந்த உடம்பு குறைக்கிறதுல இறங்குவேன். ஆனால் ஒரு மனசுல அந்த ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. கவனம் தாண்டுகின்ற வேண்டாம். அவ்வளவு தூரம் இல்லை, நீங்க நடிக்காதீங்க. என்ன சொல்லுங்க, ஒரு மனசுல ஒரு தைரியம், என்னால முடியும், என்னால செய்யலும், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணி ஒரு சாப்பாடை கொண்டு வந்து வச்சாலும் அதை பார்த்து கெடுப்படக்கூடாது, சாப்பிடணுமென்று ஆசைப்படக்கூடாது. இப்போ போற இடத்துலயும் மனசு கண்ட்ரோலில் இருக்கணும். என்ன அப்படி கடுப்பட மாட்டேன் சாப்பிட்டுருவோம். மனசு கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்ப மனசு கண்ட்ரோல்ல இருந்தா தான் நாங்க எப்பவுமே இதையும் செய்யலாம். மற்ற நீங்க கமெண்ட் பண்ணினதுக்கு உண்மையில அது சரியான முறையில அதை விற்கணும் இல்லைன்னு சொன்னா எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, அதையும் அதில் விற்கணும் இல்லைன்னா வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது உண்மையிலேயே நிறைய பேர் உங்களை வீடியோ பார்த்து ஆதரவு தாரீங்க. அனைத்து உறவுகளுக்குமே மிக்க நன்றி. மற்ற ஒரு சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. உண்மையில எங்களை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்கிறீர்கள் போலடாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வருமே. எங்களுக்கு ஒரு சப்போர்ட், எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ எனக்கும் அந்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் கூட ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் போடுற வீடியோக்கு புது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பாராங்களேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் வீடியோ போட ஒரு ஆவலாமும் இருக்கு. அதை உங்களோட கையில தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மனசுல என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. இப்ப எது சரியா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அதை சரியா இருந்தால் அதை நல்லதை எடுத்துக்கொள்றது, கெட்டதுன்னு சொன்னா திருத்திக் கொள்றது. கண்டிப்பா. ஓகே, அப்ப இந்த நாள்ல செய்ய போற வீடியோகளுக்கு துவங்குவோம். தொடங்குவோம். நேரம் ஆகுது உங்களுக்கு. நான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். உடம்பை பற்றி கதைச்ச உடனே கடை அப்செட் ஆகுது. அவனை கவலை. என்ன பொறுத்தவரை 25 வயசுண்டேக்கல இன்றைக்கு ஒரு 16 வருஷம் என்ற கனவு. நான் ஆசைப்பட்ட உடுப்பு போறேன். உடுப்பு எடுக்கிறேன் நான் தான். எல்லாம் சைஸ் எல்லாம் பெருசு. மீடியத்துலேருந்து, லார்ஜ்லேருந்து, எக்ஸல்லேருந்து இப்போ 2XL. இப்போ 3 சில நேரம் சம்டைம்ஸில் உடுப்போல போடுறேன் தான். யாருக்குமே சைஸ் இல்லாதது உங்களுக்கு வருதுண்டா அது பெரிய சந்தோஷமா நினைக்க என்ன எப்போ வளையபடி மீறி எல்லாச்சும் போடுவேன். சில நேரம் கம்சி போடுற அந்த அண்டெல்லாம் செக் ப்ளவுஸ் எல்லாம் போட்டவன் கம்சி ஒன்று எடுத்து இதை நான் சொன்னேன் இந்த சைஸ் தான் நான் முந்தி போட்டு நான் கம்சி இப்போ இந்த கையுக்குள்ளார போகுது. அது இந்த செக் ப்ளவுஸ் தான் எனக்கு அப்படி ஒரு விருப்பம். குமர் பிள்ளைகள் அப்படியான உடுப்பு ஃபுல் கை அப்படி முக்கா கையில் போடுவேன். அது கம்சி போடக்க எனக்கு அதை எந்த நினைவு தான். இதில் நான் போட்ட மாதிரியான ஃபீல். அப்போ கம்சிக்கு சொல்ல நீங்கள் உடம்புல குறைங்கோவன் சொல்லினா என்ன இந்த உடம்பு நோமலாக என்ன சொல்ல சாப்பாடு இருந்தாலும் இந்த வண்டி பக்கம் குறையிறது கஷ்டமாக கிடக்குது. சரியான கஷ்டப்படணும் ஆகணும். நாங்கள் எங்கட என்ன ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாகவே அதுக்கண்டு ஒப்படைச்சு நாங்கள் நம்ம எக்ஸசைஸ் கடுமையாக செய்தால் தான் இந்த வண்டி வத்தும். நாங்கள் சாப்பாடாக கொண்டு எல்லாம் உள்ளே போகணும். உண்மையிலேயே இந்த உடம்புல இருக்கிற கவலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிலேருந்து 12 நிமிஷம் மட்டும் இந்த உடம்பை பற்றி கழிச்சிருக்கிறாங்க. மனசுல அப்படி இருக்கு கவலை இருக்குன்ற யோசிச்சு பாருங்க. அந்த கவலை கொடுத்த ஒன்றும் செய்யல. அதுக்கு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் செய்ய வேணும். உங்களுக்கு வெடி உடம்பி அதுக்குரிய பிரச்சனை நாங்கள் உடம்பு வச்சு கொண்டு வரையில அதை நாங்க கவனிச்சிருக்கணும். வைக்கிதாமண்டைக்க கவனிச்சிருக்கணும். அப்படித்தான் பட்டுத்தான் இருந்தது. ஓகே, அப்பைகளை கவனிக்கிறதுக்கும் புள்ளிகளும் சின்னாக்கள் அவங்க இப்ப உண்மையில செய்ய முடியாம இருக்கிற காரணம் இப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வேலைகள். அந்த காரணம் என்ன சொல்லுங்க, கல்யாணம் முடிச்சு புள்ளியல் விழுந்தோடனே நாங்கள் எங்களை புள்ளியலுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். எங்களை கவனிக்கிறதே இல்லை. சில நேரம் சொல்லி அந்த கைக்கெல்லாம் வாங்கி நைல் பூசகாருமே கைக்கெல்லாம் அந்த வெயில்கள் இருந்து கருக்குது. இந்த இப்படி அரிய நம்ம கடை கண்டா வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனால் பூசுறதுக்கு டைம் இல்லை. நான் பூசி பூசி இல்லாட்டி ஐயோ வேண்டாம். இப்போ வெயிலுக்கு எல்லாம் பூசக்கூடாது. சரி, இப்போ தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பைத்தம்பணியாரம் மிளகு சீரம் போட்டு செய்கிற பைத்தம்பணியாரம் தான் செய்ய போகிறேன். இதுக்குள்ள 1 கப் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, வெள்ளை அரிசி மாவும் 2 கப் பைத்த மாவும். பைத்த மாவுக்குள்ளேயே ஏலக்காயை போட்டு
மிக்சியிலேயே மில்லிலேயே கொடுத்து திரிச்சு வச்சிருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் நான் ஆர்டர் வந்தால் டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு. இனிமேல் என்ன செய்ய போகிறேன்டா திருப்பி என்னடா பைத்தமாவையும் அரிசியையும் உண்டாவே திரிச்சு எடுத்தேன்டா எனக்கு ஈஸியாக இருக்கு. நான் புறம்பே வைக்க சில சம்டைமில் அரிசி மாவை நான் எடுத்துடுறது வீட்டு தேவை எடுத்தேன்டா. நேற்றெல்லாம் பைத்தம் வாங்கினது அரிசி மாவு முடிஞ்சு விடும். டக்குன்னு என்ன செய்யறேன்டா 1 கிலோ அரிசியை ஊற போட்டு மிக்சியில் அடிச்சு போட்டு இதை வறுத்து வச்சிடறேன். அப்போ இனிமேல் அங்கே சாமான்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதையும் உங்களுக்கு என்னென்ன சாமானுக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். டக்குன்னு வந்தால் குயிக்காக செய்து கொடுக்கலாம். என்ன இது நான் உடனே பைத்தமா திரிச்சு 2 எனக்கு அது கஷ்டமாகி இதே மாதிரி முதல்ல இருக்கா பைத்தமணியாச்சு வந்து திரிச்சு வச்சபடியாக கிடந்தது. மற்றது உண்மையிலேயே இதெல்லாம் செய்யறக்கூடிய இப்போ எந்த இது விளையாடியும் என்னோட வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒரு முன்னேற்றத்தை காண வேணுமே. ஆசைகள்னா நிறைய ஆசைகள் இருக்குது உண்மையில. பொம்பளைகளுக்கு ஆம்பளைகளா இருக்கு ஆசைகளும் பிரச்சனைகளும் என்ன இந்த வருஷத்துக்கு முடிக்க வேண்டிய பிரச்சனைகளும் இருக்குல்ல. நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளையும் பார்க்கணும். மற்ற தேவைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்குமே செய்யணும். உண்மையிலேயே சொல்ல போனா நிறைய சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கல்யாணம் கட்டி வரைக்க என்னட்டையும் ஒன்றும் இல்லை, சர்மிட்டையும் ஒன்றும் இல்லை சூழ்நிலையில் இருந்து வந்து இப்போ எங்களுடைய நானே எங்கட தங்கச்சியாக்களுக்கே சொல்றேன். நான் போய் நாங்கள் ஒன்று வந்து தான் எங்கட முயற்சியாளர் நாங்கள் ஓரளவுக்கு கண்டாலும் வந்தனாங்க. நீங்களும் முயற்சி பண்ணி உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு இருக்கட்டும். என்னோட யார் பிள்ளைங்கனாலும் நான் அதை தான் சொல்லுவேன். என் வாழ்க்கை என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்பேன். இப்போ என்னோட நல்ல மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். பண விஷயம் இல்லாட்டிக்கு ஒரு சதுர உதவி செய்து கொடுப்பேன். அப்போ தங்கச்சியாக்கள் தங்கச்சியாக்கள் கஷ்டமாக இருக்கிறோம்னு சொன்னால் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்ட 2 பேரும் கஷ்டப்பட்டால் தான் முன்னேறலாம். நீங்களும் அப்படியான ஏதாவது ஒரு தொழிலில் செய்யுங்க. இப்போ என்னட்ட இப்போ நான் பார்த்தீங்களா இவ்வளோ நாள் ஒவ்வொன்றொன்னா செய்து பார்த்தேன். ஆனால் என்னட்ட ஒரு திறமை ஒன்று ஒளிஞ்சு இருந்திருக்கு. இது மற்றது இன்னும் ஒரு விஷயம், சில குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. என்னண்டு கடன் இருக்கிறபடியால் அதை 2 பேரும் சேர்ந்து கதைச்சு இதை நீ செய்யலாம் அதை நான் செய்யலாம்னு நினச்சா அவங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகளும் பெருசாக வராது. எங்களோட வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். நேற்று நான் வீடியோ போடையில் இண்டை போடுவேன். மிஸ்டர் சுமனில் பாருங்கோ எங்களோட பிரச்சனைகளுக்கு உரியது மாதிரி இருக்கும் ஒரு சில வார்த்தைகள். அதை குறித்து நாங்கள் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம். அது இந்த வருஷம் அதாச்சும் வந்து தீர்மானித்த ஒரு முடிவு. அதாச்சும் வந்து ஒரு நிறைய பல ஒரு அனுபவப்பட்டவங்களுடைய அனுபவ ரீதியில் அது சொல்லப்போனால் அவங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. அம்மான்னு சொல்லலாம். என்ன அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் இதுக்கு புத்திமதியை சொல்லி இப்போ எங்களையும் ஒரு அவங்களுடைய அனுபவம் அதாச்சும் இந்த பிள்ளைகளை பெற்ற ரீசனில் எங்களை இப்போ ஒரு சொந்த பிள்ளையாக நினைச்சு வழி நடத்துகிறாங்க. ஒவ்வொன்றையும் என்னென்னு சொல்கிறது சொல்லித்தந்து கற்றுத்தந்து இப்படித்தான் வாழ வேணும் என்று சொல்லி அப்போ உண்மையிலேயே அவங்க சொல்கிற வாழ்க்கையின்படி நாங்கள் செயல்படும் பொழுது என்ன சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு அனுபவம் குறைவு. என்ன எங்களோட வயசுக்கு அனுபவம் குறைவு. இப்போ அனுபவப்பட்டாக்க சொல்லிக்கல நாங்கள் அது நல்ல விஷயத்தை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறோம். அப்போ தான் நாங்களும் ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். அவர் சில பேர் சொல்கிறத கேட்காம என்ன சொல்லினா எங்களை கஷ்டப்பட சொல்லினா வந்துட்டு அக்கறை இல்லாமல் இருந்தவங்க சரணி செய்கிற விஷயத்தில் அம்மா கதைச்சு கொள்ளுவா. அதே மாதிரி என்னோடையுமே வந்து அந்த அம்மா கதைப்பா. அதே மாதிரி வந்து நான் வேலை செய்கிற விஷயங்களாக இருந்தாலும் கராச்சியிலே இருந்தாலும் வந்து அங்கள் கதைச்சு கொள்ளுவார். எல்லா விஷயத்துலேயுமே அப்படி ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ ஒன்று என்ன சொல்லி சொல்லியிருந்தேன்னா நான் இப்போ கேக் ஐசிங் பழகினேன். தையலும் பழகி கொஞ்சம். ஆனால் எனக்கு அந்த எண்ணத்தில் ஆர்வம் இருக்கிறதுன்றதை நான் கொஞ்சம் செய்து கொண்டு போவேங்கல. அப்போ என்னட்டா ஒருத்தர் என்னட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க தானே இப்போ நல்லா இருக்குது சர்மியாண்டே. அப்போ பார்த்தேன் என்னட்ட சமையல் செய்கிற திறமை இருக்குது. அப்போ அதை வச்சு நான் முன்னேறலாம்ன்ற ஒரு யோசிச்சுப்பேன். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சு இருக்கும். அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த திறமையை எங்கிட்ட ஒரு விஷயம் ஒரு தையலாக இருக்கட்டும். ஒரு தைச்சு நாங்கள் உடுப்ப கொடுக்க நல்லா தைக்க வடிவாக இருக்குது இன்னும் செய்யுங்கொண்டு. அப்போ அது உங்கள்கிட்ட ஒரு திறமை. அதை நீங்கள் மேலும் மேலும் அதை வளர்க்கணும். அதே மாதிரி என்னட்ட ஒரு சமையல் சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுக்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்க. அப்போ பார்த்தேன் சமையல் சாப்பாடு எல்லாரும் நல்லா இருக்குன்றீங்களே என்னட்ட அந்த திறமை இருக்குது. அது என்னட்ட இருக்குது. அது எனக்கே தெரியும். இப்போ ஒன்றை எனக்கு சொல்லி தந்தீங்கன்னுட்டா இப்போ ஃபோன்லேயாண்டாலும் நீரண்டாலும் நான் பார்க்காம சொல்லி தந்ததை வச்சு அப்படியே செய்வேன். அப்போ அதை என்னட்ட திறமையை வச்சு நான் அதை வச்சு முன்னேறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். அது என்னோட இன்னொரு விஷயம் அந்த இங்கே வெளிநாட்டில் நின்றுண்டாலும் அது ஒவ்வொன்றையும் வந்து சர்மி நீங்கள் அப்படி செய்யுங்கோ அதை செய்யுங்கோ மான் இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லி அவங்க கொடுக்குற ஒரு உற்சாகம். ஒரு மனுஷன் வந்து இப்போ என்ன சொல்ற ஒரு மிஷின் பிழைச்சிட்டேன்னு சொன்னால் தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம்டா
தள்ளித்தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு வழி தெரியாமல் நிற்கும் பொழுது வந்து எங்களுக்கு இப்படி புத்திமதியை சொல்லி தரும்பொழுது பெரிய அளவு பெரிய அளவு இதாக இருந்துச்சு. அதான் சில புத்திமதியெல்லாம் நாங்கள் கேட்டு நடந்து கொள்ள வேணும் கண்டிப்பாக. என்ன அந்த வகையில் எங்களுக்கு அவங்களோட கதைச்சு அவங்க அந்த என்னென்னு சொல்லித்தர வழி நடத்தலையில பெரிய முன்னேற்றம் இருக்கோ இல்லையோ? அது உண்மைதான், அது உண்மைதான். நிறைய விஷயங்கள் இப்போ உங்களோட கூடுதலாக என்னோட இப்போ இருந்து சம்டைம்களில் என்னென்னு சொன்னால் எனக்கு கோல் எடுக்கிறவங்க, ஆனால் நான் சில நேரம் சொல்கிறேன் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, சார்மே இப்படி செய்யுங்கோ இப்படி தானே. சம்டைம்களில் என்னோட கதையை கேட்கலாம் ஃப்ரீயாக கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு அதன்படி தான் நடந்து கொள்கிறோம். அதுதான் இந்த மாற்றம், எங்களோட வாழ்க்கையில் உள்ள மாற்றத்துக்கு காரணம் அவங்க தான். இதுதான் உண்மை. என்ன சரி, அப்போ நாங்கள் வந்து செய்வோம். இப்போ உண்மையில கதைச்சா நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். இப்போ இவ கதைச்சா அம்மானா அவங்கள பற்றி சொன்னாருன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க தாய்தப்பனுக்கு மீறி நான் அன்பை தெரியும். நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக்க கூடுதலாக அங்கு ஏன்னா அங்கிள் இவரோட கூடுதலாக எனக்கு அங்கிளா இருக்கணும் அம்மா இருக்கணும் கூட இவரோட மினக்கற கூட. நான் சில நேரங்களில் கடையில் கூட அங்கிள் லைன் நின்று கொண்டு நிறைய விஷயங்கள் அதை என்ன அவங்களுக்கு அனுபவம் தொழில் ரீதியாக எனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லித்தாரு. ஆனால் சில நேரம் என்ன குறைக்கணோ தெரியல. உண்மையில எனக்கு அம்மா எடுக்கிறவா தான் சந்தைகளில் போன ஆசை பண்ணுறது குறைவா. சில வழியில் உங்களுக்கு சொல்லியிருப்பா, என்ன நான் பிஸியாக நான் மெசேஜ் போடுவேன். அப்போ எனக்கும் சில விஷயங்கள் கதை கேட்கல சொல்லுவா. பொறுமையாக சாமி பொறுத்த எல்லாரும் பொம்பளையெல்லாம் அப்புறம் திட்டம்னு சொன்னிச்சுன்னா பொறுமையாக இருந்தால் தான் இதையும் சாதிக்கலாம். ஆம்பளியல்ன்றா சில விஷயங்கள் அப்படி இப்படி தான் இருப்பினா, ஆனால் பொறுமையோட போனின்னு சொன்னா அதுக்கு அவன் கெட்ட பணம் இல்லை. ஆனால் கோவம் கொஞ்சம் கூட வர்றதால நீ பொறுமையாக போனியண்டா கொண்டு இழுக்கக்கூடிய மாதிரி. ஏன்னா அவர் சொல்வா தங்கட வாழ்க்கையில் இப்போ நான் இந்த வாழ்க்கையில் நாங்கள் அனுபவப்பட்டதில் சொல்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இதையும் சாதிக்கலாம். அப்போ பார்த்தேன் இவன் கலகலன்னு கத்திட்டு போகிறாரு. நானும் அப்பாவும் சொல்கிறேன் இவன் கத்துறவர் இப்போ நான் பேசாமல் தான் இருக்கிறேன்னு சொல்லி சில நேரங்களில் நான் என்ன இருக்கிற நானும் கோவப்படுறதா. இப்போ என்ன செய்வேன்டா சண்டையை பிடிச்சா நீங்கள் கத்தி கொண்டு நான் பைக்கை தூக்கி கொண்டு போயிடுவேன் அம்மா கிட்ட. இது உண்மையிலேயே அவங்களுடைய சொல்லி தந்த இதன்படி அதை என்ன சொல்கிறது அம்மா அப்பாண்ட சொல்வழி கேட்டது தான். அதே வேளையில் அந்த அம்மா அப்பாண்ட சொல்வழியை நான் வந்து கேட்கும் பொழுது என்ன கூட ஒரு மாற்றம் இருக்குது. உண்மையே சொல்ல போனால் பயம், அவங்களண்டா பயம், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு ஏழாவதுக்குரிய யாருக்கண்டாலும் அம்மா அப்பாக்களுக்கு பயம், எங்களோட நண்பா கதைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்தா அவங்களுக்கு பயம்னு சொல்ல ஒரு மரியாதை. அப்ப அவங்களும் சில யோசிப்பாங்க என்ன எங்களை கண்டு பயம்டா விளங்கி கொள்ளணும். அதான் என்னன்னு சொல்றது கீழ் சொல்ல தட்ட மாட்டேன் நான். இது எந்த ஒரு இது உண்மைக்குமே. சரி சரிப்பா அப்ப வேணா. சரி ஓகே. இப்போ பைத்தம்பணியாரத்துக்கு 1 கப் அரிசி மாவும் 2 கப் பைத்தமாவும் அதோட நான் ஏலக்காயும் பைத்தமாவோடையே போட்டு மில்லில் திரிச்சு வச்சுருந்தேன். நான் இப்போ இதுக்குள்ளே என்ன சேர்க்க போகிறேன்னா அளவாக மிளகு சீரம் சேர்க்க போகிறேன். அவங்க மிளகு சீரம் போட்டு தான் சுட்டு தர சொன்னேன். ஒரு இப்போ காரசாரமாக இருக்கணுமன்றதுக்காக அளவாக சேர்த்துக்கொள்வோம் மிளகு சீரம். அதோட உப்பு ஒரு கொஞ்சமாக போடுவோம். உப்பு காணும் என்னை இனிப்பு தானே சேர்க்க போகிறோம். இதுக்குள்ள சீனி பானி நம்ம காய்ச்சோம். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்குள்ள உப்பு போடுறேன்டா உப்பு கொஞ்சம் போட்டால் தான் இனிப்பை எடுத்து கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த இனிப்பு போட்டாலும் இனிப்பு சாப்பிடவும் இனிப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதோடைய எந்த சாப்பாடுங்க ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்க்குங்கோ. இனிப்பு சாப்பாடாக இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக சேருங்கோ. ஓகே. இப்போ இனிமேல் சீனி பானி காய்ச்சப்புறம் பார்ப்போம். இதே கப்பால் இங்கே பாருங்கள், இந்த கப்பால் நான் 3 கப்பு அரிசி மா 2 கப்பும் 1 கப் அரிசி மாவும் 2 கப் பைத்த மாவு 3 கப்பு. அதுக்கு நான் 2 கப் சீனி தான் சேர்க்க போகிறேன். என்னென்னு சொன்னால் நல்ல இனிப்பாக இருக்குது. நீங்கள் விரும்பின இனிப்பு கூட வேணால் 3 கப்பு சரிக்கு சமன் சேருவோம். ஆனால் நான் 2 கப் தான் சேர்ப்பேன். ஏன்னா மிளகா சீரம் சேர்க்கிற முடியாது நல்ல இனிப்பாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். என்ன இப்போ 2 கப் சீனி அதுக்கு சட்டிக்க போட்டுட்டு இனிமேல் 1/2 கப் தண்ணியும் இது ஒரு காய்ச்சி வர ஒரு கம்பி பதத்துக்கு வேற ஒன்றும் வந்த அப்புறம் தான் நான் அதுக்குள்ள வந்து இது பைத்தமாக விட்டு கிண்டி எடுத்து உருண்டை பிடிக்க போகிறேன். சரி இப்போ காய்ச்சி கொண்டு விரட்டுக்கும் பார்ப்போம். சரி சீனி பானி நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பி பதம் தெரியலக்கா, ஒரு கம்பி பதம். ஓகே. இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு இப்படியே மாவுக்கு விட்டு குழைச்சி எடுப்போம். ஓகே. இப்போ சீனி பானி காய்ச்சியாச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் கிண்டி எடுப்போம். வடிவாக எல்லா மாவோடையும் மிஸ் ஆகும் சீனி பானி.
என்ன வாசம் இலக்கா என்ன இது? இது பைத்தமா வாசம், மேலக்காய் மிளகாய் சீரம் எல்லாம் சேர்ந்தது வாசமாக இருக்கு. ரெண்டாவது காணாது காணாது, கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு சாப்பிட்டுன்னு தோணும். டப்பட்டு இருமேண்ணே கணக்கான பதமாக கிண்டி எடுக்கணும். கூடுதலாக நாங்கள் கிண்டி எடுக்கல இடியப்பத்தின்ற பதம். உண்மையிலே இது ஒரு செய்யறா அந்த என்னென்னு சொல்றது, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டேயோ என்னென்னு சொன்னா எல்லாரும் ரெண்டு கூடி 4-5 பேர் சேர்ந்து பைத்தம் முருண்டா பிடிச்சி முறுக்கு புளிஞ்சு கொடுக்க மற்றவையே சுட்டு. எனக்கு இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து மறக்கிறாள். எங்கள்ட மூத்தக்கான கல்யாண வீட்டுக்கெல்லாம் அப்படித்தான் சேர்ந்து கனவே சேர்ந்து எல்லாம் செய்யறது. ஆனா இப்ப எல்லாம் வந்து வாழ்க்கையை மாத்திட்டாங்க. ஓடர் கொடுத்தெடுக்கலாம் அதுதான். ஆனா உண்மையில அந்த ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கூடுறது அதுதான் உண்மையான ஃபங்க்ஷன். இது ஓடரை கொடுத்து 2 ஃபங்க்ஷனை செய்து 2 எல்லாம் முடிச்சு. அப்போ கலகலப்பா சந்தோஷமா சிரிச்சு கதைச்சு சந்தோஷமா பலகாரங்களை சுட்டு மரக்கறிகளை வெட்டி பொறிச்சு எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிழமை ஒரு 10 நாள் தொடர்ந்து போவோம். செலவை பார்க்கணும் ஃபங்க்ஷன் செய்ய போனா செலவை கூட எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல சண்டையில் மாத்திரம் வந்துடக்கூடாது. உறவுகள் ஒன்று கூடினாலும் சில வேளையில சண்டையிலும் வந்துடும். நான் செய்யறதான் சரி சீனியை போட வேண்டியதும் சில பேர் இலக்காய போட வேண்டியதும் அப்படியெல்லாம். ஆனாலும் அது வரணும். அது உண்மையில என்னால மறக்க முடியாம இருக்க. என்ன செய்வீனமாண்டா அந்த இடத்துல தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி அப்படி வந்து சில நேரம் பாதாடி அதுகளாலையும் சண்டை வந்துடும். ஆனா ஒத்து போய் எல்லாரும் ஒத்து விட்டு கொடுத்து பல மனப்பான்பு வேணும் வாழ்க்கையில. அமர்த்தி குழைச்செடுக்கிறதுக்கும் பதம் பாடுவேன். அப்பதான் உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். இதை இனிமேல் கையால் அமர்த்தணும். நாங்கள் 2 வரைக்கும் என்னால் மறைக்கலாம் கிடக்கு. அந்த அக்கா விட எங்கள் அக்கா வேறுங்க நீங்கள் பைத்தம்படி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அக்கா விடுங்க அவன் பேர் அதான் இப்போ எத்தனையோ வருஷமாயிட்டு எல்லாரும் ஒன்று ஓடி சேர்ந்து அதை செய்தது. இப்போ அங்கே கொடுத்தது அது வேற மாட்டோம்ல. என்ன செய்யுது அப்படி என்ன இப்போ சில வேளையில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கூடினாலே சண்டையும் வருது இல்லை. அப்போ சீனாவுடைய குளத்தி போட்டு விட முடியாது. உண்மைதான் சண்டையிலும் பெருகுது. அப்போ அதுகளை பார்த்துட்டு சில நேரம் சுகத்துக்காக மண்டபங்களில் செய்கிறபடியா ஓடரை கொடுத்து போட்டு தண்டினா ஏன்னா நாங்கள் படிக்காத குழைச்செடுப்போம். அப்படியே நாங்கள் ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க சரியாக இருங்க. மற்றது காயக்கு முன்னாடி டக்குன்னு பிடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் இறுகிடும். சீனி பானியை ஊற்றி நாங்கள் இறுகிடும். இனிமேல் ஒவ்வொரு உருண்டையாக பிடிப்போம். அமர்த்தி பிடிக்கணும். இல்லைன்னா உடைச்சி போடும். கணக்கான உருண்டையாக பிடிக்குங்கோ. பிடிச்சிட்டு ஓகே உருண்டை சரி இல்லை உருண்டினா அப்புறம் பார்ப்போம். வேணும்